இசை அலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஓணம் பண்டிகையை பற்றி நம்மிடையே பேசுவதற்கு இன்று திருமதி ரம்யா வாசுதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருமதி ரம்யா வாசுதேவன் அவர்கள் அண்டர் த ட்ரீ என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதன் மூலம் வாசிப்பை எல்லோரிடமும் நேசிப்பாக்கி அதன் மூலம் அனைவரும் கற்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அந்த இயக்கத்தை நடத்தி வருகிறார். பல புத்தகங்களை எழுதியவர், நிறைய கதைகளை சொல்லியவர். வணக்கம் மேடம். வணக்கம். ஓணம் பற்றின டிஸ்கஷன் தான் இது. ஓணம் கேரளாவில் தான் நிறையா கொண்டாடுறாங்க. ஓணத்தோட ஒரு அடிப்படை புராண கதை இருக்குது. ஆமாம், அதுலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம அந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ திருவோணம் அப்படின்னாலே நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரம் ரொம்ப சிறப்பானது. ஒன்று ஓணம், அதுக்கு மட்டும்தான் அடைமொழி திரு. அதே மாதிரி திருவாதிரைக்கு திருங்கிற அடைமொழி. ஒன்று சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை, பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோணம். பெருமாள் நிறைய அவதாரம் எடுத்திருக்கார். நமக்கே தெரியும், தசாவதாரம் தான் நம்ம பிரசித்தியாக சொல்கிறோம். பட் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் பெருமாள். அதுலேயும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தோடு நம்ம சேர்த்து சொல்கிறோம். இப்போ கிருஷ்ணர்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார், ராமர்னா புனர்பூசம், அதே மாதிரி நரசிம்மர்னா சுவாதி, இப்படின்னு ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தை நம்ம சொல்லும்போது மூலமூர்த்தியான ஸ்ரீமன் நாராயணனோட நட்சத்திரம்னு சொல்லுறது திருவோணம் தான். அதே நட்சத்திரத்தில் பெருமாள் அவதாரம் பண்ணுறார், வாமன ரூபனா. எதனால் அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். பட் அந்த கதையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மகாபலி அப்படிங்கிறவன், அந்த அசுரன் அசுர குலத்தில் பிறந்திருந்தாலும் பிரகலாதனுடைய பேரன் மகாபலி. ஒரு சத்து ஆத்மா தான் அவனும். அவன் ஒரு தர்மவான். இருந்தாலும் அவனுக்கு அகங்காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அவன் பொல்லாதவனாக இருந்தால் அவனை சம்ஹாரம் பண்ணியிருக்கலாம். பட் அவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தி இருக்கே தவிர அவன் தர்மவானாகவும் இருக்கான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், எல்லா லோகத்தையும் ஆக்கிரமிக்கணும் அப்படிங்கிறது, அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் அவன் பண்ணுறான். முக்கியமாக யாகங்கள் நிறையா பண்ணுறான். அஸ்வமேத யாகம் நிறையா பண்ணுறான். அப்போது தேவர்கள்லாம் பயப்படுறா. எப்பயுமே இந்திரனுக்கு தன்னுடைய பதவி போகுங்கிற பயம் எப்பயுமே நிரந்தரமாக நம்ம எல்லா கதைகளையும் பார்க்குறோம். இங்கேயுமே தேவர்கள்லாம் பயப்படுறா. தேவர்களுடைய தாயாரான அதிதி கிட்ட போய் அழறா, எங்களுக்கு இருக்க இடம் இல்லை, நாங்கள் மகாபலி கீழே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி போய் வருத்தப்படும் போது, ஒரு அம்மாவுக்கு குழந்தைகள் வருத்தப்பட்ட உடனே அவளுக்கு துக்கமாக இருக்குது. அவள் அப்போது ஒரு விரதம் இருக்கணும், விரதம் இருந்து தன் குழந்தைகளுக்கு அவளுடைய உலகத்தை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவருடைய கணவரான காஷ்யபர்கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி என் குழந்தைகளுக்காக நான் விரதம் இருக்கிறேன், எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அப்போ காஷ்யபர் பயோவிரதம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை பற்றி சொல்லி கொடுக்குறார். அந்த விரதத்தை இருங்கோ அப்படின்னு சொல்லி, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வளர்பிறை பிரதமையில் ஆரம்பித்து 12 நாட்கள் இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் பங்குனி மாதத்தில் அந்த பிரதமையில், வளர்பிறை பிரதமையில் வெறும் பாலை மட்டும் சாப்பிட்டு, பாலால் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிறது, அதே பால்லையே ஒரு பாயசத்தை பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது, அதையும் ஸ்வீகரிச்சுக்கிறது. பால் மட்டுமே உட்கொண்டு பெருமாளை நினச்சிண்டே பெருமாளோட நாமத்தை ஜபிச்சுண்டே அந்த விரதத்தை இருக்க சொல்கிறார். 12 நாளைக்கு. அதே மாதிரி அதித்தியும் இருக்கா. இருந்த உடனே பெருமாள் அவளுக்கு பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாகும்போது பெருமாள் சொல்ற, நீ ரகசியமாக வச்சுக்கோ, யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கே நான் மகனாக பிறக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். அந்த விஷயத்தை அவள் தன்னுடைய கணவர்கிட்ட மட்டும் சொல்கிறா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, வாமன மூர்த்தி பிறக்கிறார். பிறந்த உடனே அதே வாமன மூர்த்தி இதே மாதிரி ஆவணி மாதம் இதே மாதிரி ஒரு துவாதசியில் பிறக்கிறார். அவர் பிறந்த அந்த திருவோண நட்சத்திரத்தில் அவர் பிறக்கிறார். அப்போது அவள் பிறந்த உடனே குழந்தை கிருஷ்ண அவதாரம் மாதிரி நன்னா விளையாடி அந்த மாதிரிலாம் இல்லை. பிறந்த உடனே அவர் உபநயனம் பண்ணுற வயசில் தான் பிறக்கிறார். அவர் பிறந்த உடனே அவருக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறாள். இந்த உபநயனம் பண்ணுறதை பற்றி அவள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காள். ஏன்னா பெருமாளுக்கே உபநயனம் அப்படிங்கும்போது தேவர்கள் எல்லாரும் வரா. சூரியனே காயத்ரியை கொடுக்குறா. அங்கே குபேரன் திருவோடை கொடுக்குறா.
சோமதேவன் பலாச மரத்தை கொடுக்குறா. ஓ அம்பாளே சாக்ஷாத் வந்து முதல் பிக்ஷை இடுறா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு அழகா அந்த அந்த அவதாரத்தை வர்ணிக்கிறா. அம்பாள் வந்து அந்த வாமன ரூபம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கிருஷ்ணனை கொண்டாடுறோமோ, அதே மாதிரி இந்த வாமன மூர்த்தியை நம்ம பேசும்போதுமே அவ கொடுத்துருக்கிற அந்த வர்ணனையை படிக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க நம்ம பேசின மாதிரி சேங்காலிபுரம் அவர் சொன்ன மாதிரி, அனந்தராம தீட்சிதர் சொன்ன மாதிரி, அவர் மேல அந்த வஸ்திரத்தை வச்சுட்டு மகாலட்சுமியை மறைச்சிக்கிறாரா. ஆமா, ஏன்னா அவளுடைய கடாட்சம் பட்டுருச்சுன்னா வேற யாரையுமே இவர் தண்டிக்க முடியாது. ஆமா ஆமா, புருஷகாரம் பண்ணக்கூடிய அவள் லக்ஷ்மிக்கு முன்னாடி யார் வந்து நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாரி வாரி லக்ஷ்மி கொடுக்குறா அப்படிங்கிறது. தாயாரோட தயைக்கு முன்னாடி அவளை வந்து அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த வஸ்திரத்தை தரிச்சுக்கிறாருன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. அப்படிப்பட்ட வாமன மூர்த்திக்கு உடனே உபநயனம் பண்ணி வச்ச உடனே அவர் கிளம்பி நேராக நர்மதக்கரை, வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய நர்மதக்கரையில் தான் மகாபலி இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்த நோக்கி போகிறார். போன உடனே மகாபலிக்கு இந்த குழந்தை அந்த யாக சாலைக்குள்ள நுழையும் போதே எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கறாளாம். தேஜஸ்வியா சனத்குமாரர்கள் வராளா, அதுல ஒருத்தர் வராளா, இல்ல சூரியனே இறங்கி வராரா, அவளால் அதை பார்த்து ரொம்ப பூரிச்சு போறா. அந்த யாகமே ஒரு நிமிஷம் நிக்கிறது. மகாபலி என்ன வேணும், ஏன்னா அந்த யாகத்தோட இது எல்லா தர்மத்தையும் அவன் பண்ணிட்டே இருப்பான். கேட்கறவா எல்லாரும், யாசகம் பண்றவா எல்லாருக்கும் தான தர்மங்கள் நிறைய பண்ணுவா. அப்போது இந்த வாமன மூர்த்திக்கிட்டேயும் கேட்குறா. கேட்ட உடனே ஆக்சுவலாக அந்த வாமன மூர்த்தி உள்ளே நுழையும் போதே அவளுடைய மனைவி விந்தியாவளி வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டணும்னு ஆசைப்படுறா. இதுவுமே ஒரு கதை, ஒரு கர்ண பரம்பரை கதை தான். ஓகே, அவளும் ஆசைப்படுற இந்த குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது பெருமாள் அதையும் அனுகிரகம் பண்ணுறார். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, இவர் எனக்கே 3 அடி கொடு போதும் அப்படிங்கிறார். அவருடைய சின்ன காலால் 3 அடி அவர் கேட்ட உடனே மகாபலி தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். எப்படி இருந்தாலும் அவன் தரப்போகிறான், எது கேட்டிருந்தாலும். 3 அடி தான் கேட்குறாரே, போதுமா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் பெருமாள் வந்து 3 அடி தான் வாமன மூர்த்தி கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லி போகும்போது அவனுடைய அசுர குருவான சுக்ராச்சாரியார் அங்கே வரார். சுக்ராச்சாரியார் சொல்கிறார், இந்த மாதிரி வேண்டாம், நீ இதை கொடுக்காத, இது வந்திருக்கிறது யார் தெரியுமா, சாத் மகாவிஷ்ணு, உங்ககிட்ட இருக்கிறது பூரா அபகரிச்சுருவார், கொடுக்காத அப்படிங்கிறார். ஆனால் மகாபலி சொல்கிறார், வந்திருக்கிறது விஷ்ணுவே ஆனாலும் எனக்கு வந்து மகாவிஷ்ணு கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா, நான் வாக்கு கொடுத்தாச்சு, நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் தீர்மானமாக இருக்கான். மகாவிஷ்ணுவே வந்து என்கிட்ட கேட்கறது எனக்கும் பெருமை இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதே மாதிரி அந்த கமண்டலத்தில் நீர் இது போது சுக்ராச்சாரியர் தடுக்கிறார். அப்போ பெருமாள் வந்து தர்பையை வச்சு அதை கண்ணை குத்திடுறார். அதுக்கப்புறமா அந்த தானம் நடக்கிறது. தானம் நடந்தவுடனே முதல் அடி பூமி முழுக்க தன்னுடைய பாதத்தை வச்சு விட்றார். அடுத்த அடி திருவடி வந்து வானுலகம் முழுக்க வச்சு விட்றார். 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு இருக்கும்போது தான் மகாபலி அப்போ கூட ஒரு தர்மவானா, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்ட, நான் இனிமேல் என்ன இருக்குது கொடுக்கறதுக்குன்னா அவன் புலம்பலை. 3வது என்னுடைய சிரசில் நீங்கள் உங்களோட திருவடி. 2வது அடி எடுக்கும்போதே திருவிக்ரமரா ஆயிடுறார். திருவிக்ரமா அவரை விஸ்வரூபம் எடுத்து விடுறார். அப்போதான் வந்து மகாபலி வந்து அந்த 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 காட்சியை பார்க்கறதுக்கு பிரகலாதாழ்வாரே வரார். ஏன்னா ஒரே குடும்பத்துல மகாபலியோட தாத்தா, ஆமா மகாபலியோட தாத்தா ஒரே குடும்பத்துல 2 பேருக்காக பெருமாள் அவதாரம் பண்றாரு. சோ அது ரொம்ப ஒரு விசேஷமான நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், அதான் 2 அவதாரம், இன்ஃபேக்ட் 3 அவதாரம்னு சொல்லணும். வாமனதாரம் பிளஸ் திருவிக்ரம அவதாரம், ஒரே குடும்பத்துக்காக அவர் அதை பண்றார். அப்போ அந்த காட்சியை எல்லாரும் பார்க்கறா. 3வதா அவர் தலையில அப்போ வந்து சுக்ராச்சாரியருக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறது. சுக்ராச்சாரியரோட பேச்சை மீறும் போது சுக்ராச்சாரியருக்கு கோபம் வருது. மகாபலியை ஒரு சாபம் கொடுக்குறாரு. என் பேச்சை மீறி நீ பண்ணேன்னா நீ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இழப்ப அப்படிங்கிற. அதே மாதிரி எல்லாத்தையும் அவன் இழக்கிறான். பெருமாள் 3வது அடியை அவன் தலையில் வச்சு அப்படியே அவனை சுதலம்ங்கிற பாதாள லோகத்தில் கொண்டு போய் அவனை வைக்கிறார். அவர் வந்து சுக்ராச்சாரியார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இழந்துடுறான். பெருமாள் அதையும் அனுகிரகம் பண்ணுறார். அதே நேரத்தில் சுதலம்ங்கிற அந்த பாதாள லோகம் ரொம்ப விசேஷமான பாதாள லோகம். நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி கிடையாது. தேவர்கள் கூட சுதலத்தில் போய் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது வந்து செல்வம் நிறைந்த இடம் அது. அதனால் அந்த மகாபலியோட குடும்பம் முழுக்க அந்த சுதலத்தில் போய் இருக்கலாம் அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணி, பெருமாள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், நானும் கூட அங்கேயே இருப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறார்.
அந்த மாதிரி அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். பண்ணி முடித்த உடனே இதுதான் அந்த அவதாரத்தோட முழு இது கதை. இன்னொரு பக்கம் விந்தியாவளி எந்த பெருமாள் வந்து எந்த குழந்தைக்கு பால் ஊட்டணும்னு நினைக்கிறாளோ அந்த குழந்தைய தன்னுடைய கணவரோட தலையில கால் வச்ச உடனே அவளுக்கு கோபம் வருது. உன்னையா நான் குழந்தையா பால் ஊட்டணும்னு நினைச்சா உனக்கு விஷம் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதையும் பெருமாள் அனுகிரகம் பண்ணி அவ தான் பூதனாவா பிறக்கிறார் கிருஷ்ணா அவதாரத்துல. ஓ, இப்படி ஒரு லிங்க் இருக்கு. இப்படி ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அதனால அவளும் பாலும் ஊட்டுறா, அது விஷமாவும் ஊட்டுறா. ரெண்டுமே அவ பிரார்த்தனை பண்ணிட்டு தான். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கதைகள்லாம் நமக்கு நம்ம ஒன்று வேண்டிக்கிறோம் இல்லையா, இது வேணும் அது வேணும்னு, இது எல்லாமே பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ண தயாராக இருக்கார். அது நமக்கு தெரியல அது எப்படி நம்ம இது பண்ணோன்னா, இவ ஆசைப்பட்ட ரெண்டுத்தையுமே பகவான் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஆமாம் ஆமாம். அப்பேற்பட்ட மகாபலி இந்த திருவோணத்தும் போது வெளியில் அந்த சுதல லோகத்துலேருந்து இந்த பூமிக்கு வரான். பூலோகத்துக்கு வந்து எல்லாரையும் பார்க்குறான். என்ன பார்க்குறான், நம்ம என்ன அதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு தர்மவானாக இருந்து பக்தி பண்ணினவனுக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத அவனை நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். ஞாபகப்படுத்தி சொல்கிறான், அந்த பரம்பொருள் அவனுக்கு எவ்வளோ பெரிய இதை அனுகிரகம் பண்ணியிருக்கு, அதை நமக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அவன் வெளியில் வரான். அப்போ நம்ம அந்த விஷயத்தை தான் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ரெண்டாவது, முக்கியமாக பார்த்தோன்னா எல்லா பண்டிகையிலையும் கோலம் போடுவோம். ஆனால் இந்த திருவோணத்தும் போது பூக்கோலம் போடுவோம். ஏன் பூக்கோலம் அப்படின்னா, இங்கே அவன் ஞானம் அடையிறதுங்கிறது மலர்தல். பூவை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. எல்லா சம்பிரதாயத்துலையும் மனசற்ற இடத்துல தான் மலர முடியும். மனசற்ற இடத்துல அவன் மலர்ந்து போகிறான். இப்போ அந்த மலர்ந்து போகிறத ரெப்ரசன்ட் பண்ணி, நீங்கள் புத்திசமில் எடுத்தாலும் அவர் புத்தர் கையில் ஒரு தாமரை தான் வச்சுட்டு இருப்பார். ஸோ அம்பாளை பற்றி சொல்லும் போதும் அம்பாள் வந்து தாமரை பூவாக தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையுமே காமிக்கிறது வந்து பூ தான். அதனால் பூக்கோலம் போடுறோம். இங்கே அந்த அவன் சுதல லோகத்தில் போய் அவன் இருக்கான் அப்படிங்கும்போது என்ன ஆறுது அப்படின்னா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அவதாரத்தை பற்றி பேசும்போது இது புராண கதையாக நம்ம தெரிஞ்சுக்கிற கதை. அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூக்கோலம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம லௌகீகமாக பண்ணினாலும் நம்மளுடைய ஞான தேடல் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இந்த பேர்லேயே வந்துடுறது. ஸ்ரவண நட்சத்திரம். நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நம்ம பக்தியும் ஞானமும் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா ஸ்ரவணத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. கற்றலில் கேட்டல் நன்று. கேட்டல் நன்று. நிறைய கேட்கணும். நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்க 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 நம்ம அதை நோக்கி போவோம். இப்போ இந்த அஸ்வமேத யாகம் பண்ணின்னு இருக்கும்போது நடுவில் யாகம் தடைப்பட்டு போச்சு. என்ன ஆச்சு, நடுவுலையே வாமனர் வரார். அவன் இது தர்மம் பண்ணின உடனே அவர் விஸ்வரூபம் எடுத்துடுறார். எல்லாம் நடந்தது. யாகம் தடைப்பட்டு போச்சு. பெருமாள் சுக்ராச்சாரியாரை கூட்டு அவனும் சுதலத்துக்கு போயாச்சு. நீ யாகத்தை முடிச்சு வையின்னு சொல்கிறாராம். சுக்ராச்சாரியார், நீங்கள் சொல்கிறேன்னு நான் பண்ணுறேன், ஆனால் இந்த யாகத்துக்கு உண்டான பலனே நீங்கள் வந்தாச்சே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ சுக்ராச்சாரியார் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், இந்த மாதிரி ஏதாவது தடைப்படும் போது அந்த இடத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணினோன்னா, பகவானுடைய நாமத்தை சொன்னோன்னாக்கா அந்த தோஷம் நீங்கும். ரெண்டாவது, நம்ம ஏதாவது பூஜை பண்ணுறோம், ஏதோ ஒரு யாகம் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு ஸ்லோகம் பாராயணம் பண்ணுறோம், தடைப்பட்டு போகிறது அப்படின்னா அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனை சேவிச்சோன்னா அந்த தோஷம் நீங்கி நம்ம திருப்பி அதை கண்டினியூ பண்ணலாம். இது எல்லாமே வந்து நமக்கு பெரியவா சொல்லியிருக்கா. ஏன் இந்த அவதாரம் அவ்வளோ வசதி அப்படின்னா, திருப்பாவையிலையுமே ஆண்டாள் வந்து முதல்ல எப்படி இந்த மார்கழி நோன்பை பற்றி பேசுகிறா, அப்புறம் அந்த நோன்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வையத்து வாழ்வீர்களில் சொல்கிறா. அப்போது சுற்றி இருக்கிற தோழிகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஏன் பண்ணணும், நான் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதோட பலனாக தான் இந்த பாசுரத்தை சொல்கிறா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி. அந்த பாசுரத்தை சொல்லும்போது இதை அந்த உத்தமனோட பேரை நீ பாடினேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்காத செல்வம் இருந்தேலோர் பாவாய். ஏன்னா அவனுக்கு கிடைச்சதே மகாபலிக்கு ப்ரூஃப் இருக்குது. மகாபலிக்கு சுதலம்ங்கிற லோகத்தை கொடுக்குறார், அவனை மலர வச்சார். எல்லாரும் போய் இருக்கணும்னு ஆசைப்படுற இடத்துக்கு அவனை இருக்க வச்சிருக்கார். அந்த இடத்துக்கு அதிபதி ஆக்குறார் அவனை.
அப்படி அவதாரங்கள்ல ம். வாமனரும் திருவிக்கிரமரும் மட்டும்தான் வந்துட்டு அழிக்காத அசுரர்களை அழிக்காத அவதாரம் அப்படின்னு ஆமா வாமனனை அசுரனை அழிக்காத ஒரு அவனோட அகம்பாவத்தை மட்டும் அடக்கி அகங்காரத்தை. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, பெருமாள் வந்து 3 அடி ஏன் வைக்கிறார்? முதல் அடி பூமியில வைக்கும்போது, மேல வானுலகத்திலையும் வைக்கும்போது, முதல் 2 அடியில அவனோட மமகாரத்தை, என்னோடது, நான், என்னுடையதுங்கிற மமகாரத்தை அழிக்கிறார். 3வது அடியில அகங்காரத்தை அழிக்கிறார். அப்பதான் அவன் மலர்றான். நம்ம ஜீவாத்மா எல்லாருக்குமே இந்த மமகாரமும் அகங்காரமும் அழிஞ்சாதான் அவனை உணர முடியும். நல்ல பாயிண்ட். அதனால அதை வந்து அவர் காமிக்கிறார் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி நடக்கிற இந்த இந்த பகவானை நம்மளால ஓங்கி உலகளந்துன்னு சொல்லி அதை ஒரு பிரம்மாண்டமா சொல்றான். நம்ம மைண்டுனால அதை கண்டெய்னே பண்ண முடியாது. பெருமாள் வந்து ஒரு எதுக்கு 3 அடி கேட்கணும், 4 அடி கேட்கலாம், 2 அடி கேட்டிருக்கலாம். 3ஓட தாத்பரியம் 3ஓட தாத்பரியம் என்ன? ஏன்னா எல்லாத்தையுமே 3ங்கிற நம்ம இருக்கக்கூடிய இந்த நோன் ஃபீல்டில் எல்லாத்தையும் 3ல் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ குணம்னு எடுத்தால் 3 குணங்கள், சத்வரஜஸ் தாமஸ் சொல்கிறோம். காலம்னு எடுத்து நான் 3 சொல்கிறோம். நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் 3 சொல்கிறோம். நம்மளுடைய இந்த நிலையை பார்க்கும்போதும் ஜாக்கிரத், சுஷுப்தி, ஸ்வப்னம்னு 3 நிலையை சொல்கிறோம். ஸோ இந்த 3த்தையும் தாண்டி இருக்கிற இடத்துல தான் அவன் இருக்கான். அப்போ தான் அவனால் இந்த 3த்தையும் அளக்க முடியும். அந்த 3த்தையும் தாண்டி நம்மளால யோசிக்கவே முடியாது. இந்த மனசால அந்த இடத்துக்கு போகவே முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளால பக்தி மட்டும்தான் பண்ண முடியும். அந்த பக்தியை நம்ம எப்படி பண்ண முடியும்னா ஸ்ரவணத்து மூலமாக தான் பண்ண முடியும். அந்த ஸ்ரவணம் பண்ண 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 பக்தி வளர வளர நமக்கு அது ஒரு தாபம் வரும். உன்னை அடைய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தாபம் வரும். அந்த தாபம் இருக்கும்போது அவன் தான் அப்போ என்ன ஆகும், சரணாகதி பண்ண தோணும். வில் கோ டு எ ஹெல்ப்லெஸ் ஸ்டேட். இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஒன்று அடையணும்னு அடைய முடியுமா, அது அங்கே தான் இருக்குது, அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவனோட திருவடியை பிடிச்சிக்கிறோம். நம்ம அந்த திருவடியை பிடிச்சிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எங்கேயோ அடியில் இருக்கிற நம்மளை வசத்தி அவன் காலை தூக்கி அவன் மேலே கூட்டின்னு போயிடுவான். ஸோ அதை தான் இந்த திருவிக்கிரம அவதாரம் நமக்கு ரொம்ப அழகாக காமிக்கிறது. அவனுடைய திருவடியை பிடிச்சிக்கணும், அவனுடைய நாம சங்கீர்த்தனமாக பண்ணணும், அந்த சத் விஷயங்களை காதில் கேட்டுட்டே இருக்கணும். இப்படிலாம் இருக்கும்போது அவன் நீங்காத செல்வம், விரைந்த செல்வத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் இதோட இந்த அவதாரத்தோட தாற்பயம். அப்படிங்கும்போது இதுதான். இந்த ஓணம் பண்டிகையை எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்படி, ஏன்னா கேரளாவில் தான் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆமாம், பாக்கி வேறு எந்த ஊர்லேயும் பெருசாக கொண்டாடுற மாதிரி தெரியல. எந்த விதமாலாம் இதை கொண்டாடுறாங்க? இதுக்கு வந்து இதுக்கு வேறு ஏதாவது நியம நிஷ்டங்கள் எதுவும் இருக்கா? இல்லைனாக்கா ஜஸ்ட்டு இந்த பழம், பூ, இதெல்லாம் கோலெல்லாம் வச்சுக்கிட்டு ஓணம் சத்யாவா? ஓணம் சத்யா சாப்பாடு, அதோட சாப்பாட்டோட அது நிறைவடைகிறதா? நம்மளோட பாரத தேசமே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தேசம். என்னன்னா, நம்ம பண்டிகை எல்லாம் சும்மா அப்படி வந்துடல. இது எல்லாமே நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி நம்மளை செலுத்தக்கூடிய பண்டிகைகள். இந்த பண்டிகையும் அந்த மாதிரி தான். இது கேரளாவோட ரெஸ்ட்ரிக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அவன் பூமிக்கு வரான், பூமி முழுக்க வந்து பார்க்குறான். சுதலத்துலேருந்து பூமிக்கு வரான். அப்படி வரும்போது அவன் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மகாபலி ஆட்சி செஞ்ச போதே 3 லோகத்தையும் ஆட்சி செஞ்சான்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, 3 லோகத்தையும் ஆட்சி பண்ணா, எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கிறதுனால தானே அவ பயப்படுறா. ரொம்ப இதுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமாக சொல்லணும்னா, அவனுக்கு அகங்காரம் ஏறி போய் அந்த மாதிரி இருந்ததுனால ப்ரமோஷனுக்கு பதிலாக டிமோஷன் பண்ணது கீழே அப்படின்னு பூலோகத்திலேருந்து சும்மா ஒரு சுவாரஸ்யமாக சொல்லுவா. ஆக்சுவலாக அந்த சுதலம்ங்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தேவர்களே ஆசைப்படுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஒரு இது கொண்டாடுறதை பற்றி பேசிட்டு. அப்போ மகாபலி வந்து இந்த இதுக்காக வர, நம்ம எல்லாமே வந்து எல்லா பண்டிகைகளுமே நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியோட தான் கனெக்ட் பண்ணுறோம். இட்ஸ் நாட் அ சோஷியல் ஈவெண்ட். ஸோ ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பண்டிகை எடுத்துட்டாலும், தீபாவளி ஆகட்டும், நவராத்திரி ஆகட்டும், இது எந்த பண்டிகை எடுத்துட்டாலும் அதோட ஸ்பிரிச்சுவலாக நம்ம எதை நோக்கி போகணும் நமக்கு ஒரு ஞாபகப்படுத்தல் தான். நம்ம எதை தேடணும், எது முக்கியம், நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவள் பெரியவா காமிச்சு கொடுக்கறதுக்காக, எப்படி ஒரு குழந்தைய நம்ம வந்து ஒரு நன்னா படித்தேன்னா ஒரு சாக்லேட் தரேன் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு வந்து ஒரு கதை, அதுக்கு ஒரு பத்ததி, அதுக்கு ஒரு பிரசாதம், அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, இத்தனையும் வச்சோம்னா தான் நம்ம அது என்னன்னு பார்ப்போம். இந்த ஓணத்துக்கு என்ன பண்ணுவாங்க?
இந்த ஓணத்துக்கு வந்து பூவில் கோலம் போடுவாங்க. நன்னா நம்மள தீபாவளி எப்படி கொண்டாடுமோ அது மாதிரி அவள் எல்லாரும் நன்னா உடுத்திப்பா, புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க, கோவிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறமா வந்து பூக்கோலம் போட்டு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பிட்ற இது வந்து அவளோட ட்ரெடிஷ்னல் ஓணம் சத்யா அப்படிங்கக்கூடிய அதில் பலவிதமான காய்கறிகள், எல்லா விதமான காய்கறி எப்படி நம்ம வந்து தை மாதம் வந்து எல்லா காயும் போட்டு பண்ணுவோமோ நம்ம சைடில், அதே மாதிரி கேரளாவில் எல்லா காய்களும் நிறைந்த அந்த ஒரு ரிச்சான, ஏன்னா ஒரு ராஜா இல்லையா மகாபலி, அவனை வரவேற்கணும்னா ராஜ விருந்து இருக்கணும் இல்லையா, அதனால அந்த பேலட்டே ரொம்ப ஃபுல்லாக எல்லாம் ராஜ விருந்தாக இருக்கும். அது இல்லை, முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, கேரளாவில் இந்துக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அதான் அது வந்து ஓணத்தை அது கொண்டாடுறாங்க. வந்து அதில் 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, எல்லாருமே கொண்டாடுறதுல வந்துட்டு சிங்க மாதம் ஆரம்பிக்கிறது வந்து அவங்களுக்கு புது வருஷமாகவும் அந்த அங்கே இருக்கு. இந்த ஓணம் தான் அவளுக்கு இந்த சிங்க மாசம், ஏன்னா சிம்மத்துல இருப்பார் இல்லையா சூரியன், ஸோ அதனால அவங்க சிங்க மாசம் அது வந்து புது வருஷமா வருஷப்பரப்பே அவங்களுக்கு வருஷ பரப்பே வந்து ஓணம்னு வச்சுக்கிறாங்க. ஆமா 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 ஆமா. ஓணத்தை பற்றி எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம். இதோட வேற ஏதாவது புராண தொடர்புடைய விஷயங்கள் எதுவும் இருக்காது? ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த பண்டிகை கொண்டாடும் போது பெருமாளோட திவ்ய தேசங்களில் சில திவ்ய தேசம்லாம் இந்த வாமன மூர்த்திக்கு, திருவிக்ரம மூர்த்தி சம்பந்தப்பட்டிருக்கு. திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திருக்குறுங்குடி அப்படிங்கிற பேர்லயே பெருமாள் வாமனை குறுங்குடி. ஆனால் பிரபந்தத்தில் நிறைய இடத்துல பெருமாள் வாமன மூர்த்தி திருக்குறளப்பன் அப்படின்னு தான் ரெஃபரன்ஸ் வருது. ஸ்ரீரங்கத்தில் கூட வந்து திருக்குறளப்பன் சன்னதின்னு ஒன்று உண்டு. ஸோ அதனால வந்து அது அந்த கோவில்களுக்கு போகலாம். திருக்கோவிலூரில் நம்ம உலகளந்த பெருமாள் சேவிக்கலாம். இங்கேயும் காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் இருக்கார். எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி க்ஷேத்திரத்துக்கு போகிறது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது ஓணம் அப்போ அந்த மாதிரியும் நம்ம கொண்டாடலாம். அண்டு நிறைய இடத்துல வந்து இந்த ஆண்டாளும் சரி பெரியாழ்வாரும் சரி இந்த அவதாரத்தை ரொம்ப மேன்மையாக பாடியிருக்கா. ஏன்னா நம்ம திருப்பாவையிலுமே அன்றி உலகம் வளர்ந்தா அடிபோற்றி அப்படிங்கிற பாசுரம் வருது. ஸோ அவள் முதல்லையே அவள் செலிப்ரேட் பண்ணது இந்த அவதாரத்தை தான். கண்ணனை எந்த அளவுக்கு கொண்டாடுறத, கண்ணனை தான் முழுக்க கொண்டாடினாலும் சில அவதாரங்களை அவள் மேல் தூக்கி பாடுறான். நரசிம்மர் இதெல்லாம் போது திருக்குறளப்பனையும் திருவிக்கிரமனையும் நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணுறான். ஸோ இது வந்து இந்த பெருமாளை நம்ம வந்து அவதாரங்கிறத பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நமக்கு ஞாபகப்படுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கதைகளில் நமக்கு வருது. முக்கியமாக இந்த திருவோண பண்டிகையும் போது பெருமாளை வந்து நம்ம எப்படி நினச்சிக்கணும், எந்த மாதிரி அவரை நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், எந்த மாதிரி அவரை நம்ம போற்றி பாடணும் அப்படிங்கிறது தான் இந்த புராண கதை சொல்கிறது. நம்ம மகாபலியை வந்து சுதனலோகத்துக்கு அமிச்சாலுமே மகாபலிக்கு வந்து வாமனர் வந்து ஒரு வரத்தையும் கொடுக்குறார். அதாவது வருஷம் நீ வந்து மேலே பூலோகத்தில் வந்து நீ ஆண்ட அந்த நிலப்பரப்பை பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக ஒரு அகங்காரத்தை அழித்தாலும் வரமும் அருளின ஒரு அவதாரமாக நம்ம வந்து வாமனரை பார்க்கலாம். இதுவரை ஓணம் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.